வணக்கம். கரப்பாம்பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்குன்னு நான் கனவா கண்டேன்னு வடிவேல் சார் ஒரு படத்துல சொல்லுவார். அந்த மாதிரி இன்னைக்கு திரு மோடி அவர்கள் இந்த கரப்பாம்பூச்சி கூட்டத்தை பார்த்து மிரண்டு போயிருக்கார். 56 இன்ச்சு மார்பு கொண்ட, வீரம் கொண்ட, அன்பு கொண்ட, நேசம் கொண்ட திரு மோடி அவர்கள் மிரண்டு போயிருக்குது இந்த கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டியை பார்த்து. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுசா பார்க்கலாம். இங்கே மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடந்துக்கிட்டும் இருக்கு. நிறைய அரசியல் கட்சிகள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. மாணவர்கள் தன்னெழுச்சியா நாடெங்கும், டெல்லியில தொடங்கின இந்த போராட்டம் நாடெங்கும் பரவி இருக்கு. என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்குள்ள நீங்க பார்க்கலாம். 26 நாட்களா டெல்லி ஜந்தர் மந்தர்ல ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னா, நீட்ல மிகப்பெரிய அளவுல ஒரு மோசடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வினாத்தாள் கசிவு, அதனால பாதிக்கப்பட்ட 20 மாணவர்கள் உயிரிழப்பு அப்படிங்கிறது ஒரு நடந்த உடனே தன்னெழுச்சியா இந்த சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு போராட்டத்தை, அறப்போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அதுக்கு வான்சுக் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி, ஆராய்ச்சியாளர் மற்றும் பேராசிரியர் அவர் ஆதரவு கொடுத்தார். அவர் ஒரு 15-16 நாட்களுக்கு மேல உண்ணாவிரத போராட்டம் எடுக்கிறார். அவருடைய உடல்நிலை மோசமாகுது. மோசமானோடனே இந்த ஒன்றிய அரசு என்ன பண்ணுதுன்னா, அவரை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகுது. அவருடைய போராட்டத்தை முடக்க நினைக்குது. அப்போ இந்த மாணவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா கூட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, பார்லிமெண்ட் 20ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியில இருக்கக்கூடிய இளைஞர்கள், அவர்களுக்கு தனி கட்சி கிடையாது, அது ஒரு அமைப்பாட்டம் அவங்க போராடினாங்க. அறவழியில தான் போராடினாங்க தவிர அவங்க எந்த விதமான அராஜகமோ ஒரு தவறான வழியிலேயே அவங்க போராடல. ஒரு அறவழி போராட்டம். அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள் 3. மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும். பாதிக்கப்பட்டு இறந்த அந்த 20க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு ஒரு 1 கோடி ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அது போக இந்த நீட்டை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 கோரிக்கையை முன் வச்சு போராடுறாங்க. அந்த போராட்டத்தை அதாவது மோடி இருக்கக்கூடிய வீட்டுல இருந்து 1 கிலோமீட்டர் அளவுல தான் இவங்களுடைய போராட்டம் 26 நாளா நடக்குது. அவர் கண்டுக்கிறவே இல்லை. என்னன்னு கூட கூப்பிட்டு பேசவே இல்லை. இவங்களுக்குலாம் வேலை வெட்டி இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு அவர் இது பண்ணிட்டார். முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம பேசி ஆகணும். காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஏன் இது பேர் வந்துச்சு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. உச்ச நீதிமன்ற நீதிபதி திரு சர்மா, அவருக்கு பேர் என்ன, தலைமை நீதிபதி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இளைஞர்கள் சமூக ஊடகங்கள்ல கரப்பாம்பூச்சி மாதிரி இருக்கிறாங்க, தேவையற்ற விஷயங்களை பேசிக்கிட்டு கரப்பாம்பூச்சி மாதிரி இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வாதத்துல இந்த நீட்டை பத்தியான வழக்கு வரும்போது அவர் சொல்லிடுவார். அடுத்த நாளே இந்த இளைஞர்கள் திப்தே அப்படிங்கிறவருடைய தலைமையில ஒரே ஒரு முகநூல் பக்கம் தான் ஓப்பன் பண்ற. ஒரே நாள்ல பல லட்சம் கோடிக்கணக்கான பேர் அதுல ஜாயின்ட் ஆகுறாங்க. அது என்ன பற்றி பரவுது, அப்படியே இந்தியா பூரா பரவுது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவுல இந்த வேலை வாய்ப்புங்கிறது பிரச்சனை மிக சொற்பம் தான். ஆனா வட மாநிலங்கள்ல அவங்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது மிகப்பெரிய அளவுல இருக்கு. காரணம், தொழில் அமைப்புகள் இல்லை. அரசாங்கத்துல எவ்வளவு வேலை, அரசு வேலைகள்ல அவங்க பணிக்காலம் முடிஞ்சு அதுக்கு புது வேலைகளுக்கு ஆட்கள் எடுக்கிறதை குறைச்சிட்டே வராங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில வேலை இல்லாத இளைஞர்கள் இந்த மாதிரியான அமைப்புல சேர்ந்து போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. நாட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நீட்டுக்கு எதிராக எப்போ வராங்கன்னா, இந்த பிரச்சனை ஒரு 20 அதாவது மிகப்பெரிய அளவுல இந்த வினாத்தாள் கசிவு ஏற்பட்டுரும். அப்போ வினாத்தாள் கசிவு ஏற்பட்டதுன்னா மறு தேர்வு வேறு நடக்கும். கிட்டத்தட்ட இந்த அரசாங்கம் அமைஞ்சதுக்கு அப்புறம், அதாவது மோடியோடைய அரசாங்கம் அமைஞ்ச இந்த 10-11 வருஷத்துல 55 முறைக்கு மேலாக இந்த மாதிரி வினாத்தாள் கசிவு ஏற்பட்டு மறுதேர்வு நடந்து பல குளறுபடி நடந்துகிட்டே இருக்கு. இந்த முறை அது மாதிரி கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் எழுதக்கூடிய இந்த தேர்வுலையும் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பேற்று பதவி விலகணும் அப்படின்னு தான் அவங்களுடைய கோரிக்கை. இதெல்லாம் பெரிய குற்றமான விஷயம் இல்லையே. இவ்வளவு நாள் போராடுறாங்க, அவங்களை கூப்பிட்டு பேசலாம், பேச மாட்டேங்கிறாங்க. அறவழியில போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க, அதுக்கும் கூப்பிட மாட்டாங்க. சரி, 20ஆம் தேதி பார்லிமெண்ட் கூடுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்லிமெண்ட்டை நோக்கி நடக்கிறாங்க. அப்போ போராட்டக்காரர்களை அந்த அமைதியா போராடக்கூடிய போராட்டக்காரர்களை பத்தி நான் பேசுறோம். டெல்லி போலீஸும் துணை ராணுவ படையும் மிகப்பெரிய தாக்குதல் நடத்துது. இந்த தாக்குதல்ல மாணவர்களை அவங்க கையாண்ட விதம் இதோ தேச துரோகிகளை போல கையாண்டுச்சு. அது விஷுவலா நாட்டில் உள்ள அத்தனை மக்களும் பார்த்துட்டாங்க. எப்படிலாம் இது பண்றாங்கன்னா, கண்ணீர் புகை கொண்டு வீசுறாங்க, அடிக்கிறாங்க, விரட்டுறாங்க, மண்டையை உடைச்சு ரத்தத்தோட
ஓடுறாங்க, மறுபடியும் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு மறுபடியும் அந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்கிறாங்க. ஒரு பெண்ணை வந்து போலீஸ்காரர் சுத்தி வளைச்சிக்கிட்டு அடிக்கும் போகும்போது ரோஜா பூ கொடுக்குது அந்த பொண்ணு. எவ்வளவு பெரிய அவங்க வந்து அவங்களுக்கு தனிப்பட்ட அவங்களுக்காக போராடுறாங்க. இந்த தேசத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி தானே போராடுறாங்க. அதை காது கொடுத்து கேட்கறதுல இந்த அரசாங்கத்துக்கு என்ன பெரிய கௌரவ பிரச்சனை வந்த போது? பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்டா தான் நம்ம அடுத்த தலைமுறைங்கிறது இளைஞர்கள் தானே, அவங்க தானே போராடுறாங்க. அந்த பிரச்சனைகளை வந்து காது கொடுத்து கேட்டா என்ன ஆக போகுது? காது கொடுத்து கேட்கலாம், அவங்கள மிகப்பெரிய அளவுல தாக்குதல் நடத்துறாங்க. அதாவது அதுக்குள்ள போலீஸுங்கிற இதுல வந்து வேற கட்சிக்காரர்கள், அதாவது என்னை பொறுத்தளவுல நான் சிந்திக்கிறது யாருன்னா பாஜக காரர்களா கூட இருக்கலாம். அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா காவலர்கள் உடை அணிஞ்சு வந்து அவங்கள வந்து அடிக்கிறாங்க, மாஸ்க் போட்டிருக்காங்க. அது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு தாக்குதல் தான் சொல்லணும். இதுக்கு பல்வேறு கட்சிகள், இந்தியா பூரா இருக்கக்கூடிய கட்சிகள், எதிர்கட்சிகள் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில இருந்து பெரிய ஆதரவு வந்து திமுக சைட்ல இருந்து போயிருக்கு. கம்யூனிஸ்டுகள் எப்பவும் போல ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க, பிசிக்கு அவங்களாம் கொடுக்குறாங்க. இப்ப ஆளுங்கட்சியான தாவேக கொடுத்த மாதிரி தெரியல. அவங்க பெரும்பாலும் பாஜக வந்து பகச்சிக்கிற விரும்புறது இல்ல. நேற்று வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் வீட்டை வந்து ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் முற்றுகையிடுறாங்க. அவங்களையும் அரெஸ்ட் பண்றாங்க, அப்புறம் விடுதலை பண்றாங்க. இன்னைக்கு போய் கிட்டத்தட்ட அவங்களுக்கு அந்த இளைஞர்களுக்கு வந்து ஒரு ஆதரவு கொடுத்து அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அகிலேஷ் யாதவ் கலந்துக்கிறார். இது எல்லாம் ஏன் நடக்குது? ஒரு நிமிஷம் இந்த பிரதமர் அவங்களை கூப்பிட்டு அவங்களுடைய கோரிக்கைகள், இந்த கோரிக்கைகளுக்கு வந்து இப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை கூட நடத்தலாமே. தர்மேந்திர பிரதான வந்து பதவி விலகிறதுனால என்ன, இதுல இருந்து இன்னொரு பதவி கொடுங்க. கல்வித்துறை அமைச்சராகவே இருந்தாங்கம்மா. இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. நாட்டில் இருக்க அத்தனை மாணவர்கள் கொதிச்சு போயிருக்காங்க. போராட்டங்கள் வந்து பற்றி பரவி நாடு அதாவது 20ஆம் தேதி வந்து டெல்லியில தான் அது பிரச்சனை பெருசாகுது. நேற்று மற்ற மாநிலங்கள்ல ஓரளவுக்கு போச்சு. ஆனா இன்னைக்கு இந்தியாவில் இருக்க பெரும்பாலான மாநிலங்கள்ல இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவில் போராட்டம் பிடிச்சிருக்கு. தமிழ்நாட்டிலேயும் மிகப்பெரிய அளவில் மாணவர்கள் போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. இங்கேயும் நிறைய காவலர்கள் வந்து மாணவர்கள் மேல வந்து அடக்குமுறையை ஏவி இருக்காங்க. ஏன்னா நம்ம எல்லாமே வந்து மிகைப்படுத்தி சொல்லல, எல்லாம் விஷுவலாவே வீடியோக்களாவே இருக்கு. அதற்கு ஏன் கைது பண்ணங்கிற முதற்கொண்டு கல்வித்துறை அமைச்சர் வந்து பதிலும் சொல்லியிருக்காரு. இது தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனை. ஆனா நம்ம பார்க்க வேண்டிய பிரச்சனை என்னன்னா, இந்த நீட்டை 2017 இருந்து திமுக வந்து ஏத்துக்கிட்டே இருக்கு. இந்த பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு தெரிஞ்சு திமுக கடுமையா எதிர்த்துக்கிட்டு இருக்கு. அவங்க 2021 தேர்தல் அறிக்கையிலேயே இந்த நீட்டை பத்தி தான் வச்சிருப்பாங்க. ஆனா அவங்களால செயல்படுத்தவே முடியல. ஒன்றியத்துல இருந்து பாஜகவை வந்து நீக்க முடியல. காரணம், காங்கிரஸ் எல்லா மாநிலங்களும் வலுவிழந்துகிட்டே இருக்கு. காங்கிரஸ் நம்பித்தான் இந்த வாக்குறுதி தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்துச்சு திமுக. ஆனா நிறைவேற்ற முடியல. இந்த 2026 எலெக்ஷன்ல அந்த பாட்டை திமுக எடுத்துருச்சு. ஒன்றியத்துல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் ஒழிய இந்த நீட்டை எடுக்க முடியாதுங்கிற அளவுக்கு அது வந்து அது வந்து ஒரு இறுக்கமா மக்கள்கிட்ட இல்ல, ஆட்சியாளர்கள் கூட சொல்ல முடியாது, அதுக்குன்னு இருக்கக்கூடிய அமைப்பு NTA அமைப்பு, நேஷனல் டெஸ்டிங் அமைப்பு கிட்ட கொடுத்ததுனால அவங்க வந்து இதுல வளமா கொளுத்து போயிட்டாங்க. பணத்தை பார்த்து ஒரு கோச்சிங் சென்டர் இருக்குன்னா நீட்டுக்கு ஒரு வருஷம் ட்ரைனிங்க்கு கிட்டத்தட்ட 1 லட்சத்துல இருந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க. அந்தந்தோடைய இன்ஸ்டிடியூஷனுடைய கெப்பாசிட்டியை பொறுத்தளவுக்கு இவ்வளவு பெரிய அமௌண்ட் வாங்குறாங்க. எப்படியாவது குழந்தைகளை வந்து ஒரு டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் வந்து தங்களுடைய மொத்த சேமிப்பையும் அதுக்கு செலவு பண்றாங்க. அதுல வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல, குளறுபடிகள்ல, வினாத்தாள் கசிவுல அந்த குழந்தையுடைய மொத்த உழைப்பும் அந்த பெற்றோருடைய அத்தனை சேமிப்பும் வீணாகும் போது யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு ஒரு கோபம் வரத்தானே செய்யும். அந்த கோபம் நியாயம் தானே. அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த போராட்டம் வந்து அத்துமீறல, கவனமா ரொம்ப அறவழியில போராடுறாங்க. வாட்ஸ்அப்னு ஒருத்தர் சொன்னேன் இல்லையா, அவர் யார் தெரியுமா? திரு விஜய் அவர்கள் நண்பன்கிற ஒரு படம் நடிச்சிருப்பார். அந்த நண்பன் படத்துல கொசசி பசப்புகள் அப்படின்னு ஒரு பேர் வரும். சரியா? ஆமா, அந்த மாதிரி ஒரு பேர் வரும். அந்த பேரு யாரை வச்சு அந்த படம் எடுக்கப்பட்டதோ அவர் தான் இந்த வாட்ஸ்அப். அவர் ஒரு பேராசிரியர், விஞ்ஞான ஆராய்ச்சியாளர். அவர் பற்றி தான் இந்த அவர் ஒரு கிட்டத்தட்ட 15 நாளைக்கு மேல போராட்ட களத்தில் இருந்தாரு. அவருக்கும் இந்த நாடு மதிப்பு கொடுக்கல, இந்த நாட்டின் பிரதமர் மதிப்பு கொடுக்கல. ஒற்றை மனிதர் தானே தர்மேந்திர பிரதான். அதுல என்ன பெரிய கௌரவம் வந்துட போகுது? இதுக்கு முன்னால எத்தனையோ ஆட்சிகள்ல வந்து ஒரு குற்றம் குறை ஒரு பிரச்சனை வந்தா அமைச்சர்களை மாத்திட்டு அடுத்த அமைச்சர்களை போட்டு அந்த பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணலையா? என்ன கௌரவம் வந்துட போகுது? இப்ப
இந்த நாட்டு மக்களோட அந்த ஒரு மனிதருடைய கௌரவம், அந்த உங்களுடைய கட்சியுடைய கௌரவம் தான் அடங்கியிருக்கா? இது வந்து அறவழியில் நடக்கக்கூடிய போராட்டம். மக்கள் நிறைய வந்து அந்த அந்த மாணவர்களுக்கும் அந்த அமைப்புக்கும் அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கும் சப்போர்ட் பண்றாங்க. திரு மோடி அவர்களே, நீங்க வந்து இதை வந்து ரொம்ப நாளைக்கு காலம் தாழ்த்திட்டே போயிட முடியாது. இது போக இன்னொரு பிரச்சனை வந்துச்சுன்னா இன்னும் பெரிய அளவுல பிரச்சனை. ஏன்னா தமிழ்நாட்டுல வெறும் ஜல்லிக்கட்டுக்காக மட்டும் அந்த மாணவர்கள் கூடல. அது ஒரு அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்தாங்க. ஆனா பல்வேறு பிரச்சனைகள் அந்த ஒரு 6-7 வருஷத்துல நடந்த ஒரு இதனால ஒன்று கூடுனதை உங்களால சமாளிக்கவே முடியல. நீங்க வந்து இறங்கிதான் வந்தாக வேண்டிய சூழ்நிலை தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு, டெல்லிக்கு வந்துச்சு. மாணவர்கள் கையில் எடுத்த போராட்டம் அவ்வளவு ஈஸியில முடிஞ்சிடாது. இந்திய எதிர்ப்பு போராட்டம், ஜல்லிக்கட்டு போராட்டம், தமிழ்நாடு உதாரணம் இருக்கு. அதனால அந்த மாணவர்களுக்கு மதிப்பு கொடுங்க. அந்த மாணவர்களை வந்து நீங்க கொச்சைப்படுத்த வேண்டாம், மதிப்பு கொடுங்க. அவங்களுடைய சொல்ல என்ன சொல்ல வராங்கிறது காது கொடுத்து கேட்டு அவர்களுடைய கோரிக்கையை அந்த அந்த இறந்த உங்களுக்கு 1 கோடி கொடுக்கறதுல என்ன பெரிய, இவ்வளவு பெரிய நாட்டுல எத்தனை லட்சம் கோடி பட்ஜெட் போடுறோம். அந்த 20 பேருக்கு ஒரு கோடி கொடுத்தா 20 கோடி தானே செலவாகும். அதுல என்ன பெரிய கௌரவம் வந்துற போது? இந்த போராட்டத்தை நீங்க ஒடுக்கிடலாம்னு நினைச்சா அது பிரச்சனை பெருசாகும். அதை சாந்தப்படுத்தி அதுக்கு காது கொடுத்து கேட்டா நாட்டுக்கு நல்லது. இந்த மாணவர்கள் அவர்களுடைய படிப்பையும் அவர்களுடைய வேலைகளையும் அவர்களுடைய முன்னேற்றத்தையும் பார்க்க போயிடுவாங்க. மதிப்பு கொடுங்க திரு மோடி அவர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்டுக்கு நான் வந்து நிச்சயமா பதில் கொடுப்பேன், நாகரிகமான முறையில். நீங்களும் நாகரிகமான முறையில் உங்கள் கேள்விகளை வைங்க. எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, ஏன் பாஜகவை ஆதரிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் எந்த மாதிரியான கேள்வி வேண்டுமானு சொல்லுங்கள். கேள்வி கேளுங்கள். நான் நாகரிகமான முறையில் உங்களுக்கு பதிலளிக்கிறேன், தரவுகளோடு பதிலளிக்கிறேன்.